ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் வந்து டாக்டர் பாட்டிக்கிட்டே அந்த விராஜ் பற்றி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் பாட்டி கேட்டுட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ இப்படியே இருந்துச்சுன்னா என் பேத்தியோட நிலமை என்னன்ற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்கிறப்ப அப்போ டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேத்தியை வந்து அவன்கிட்டேருந்து தூரம் பண்ணிடுங்க, இல்லைனாக்கா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும், அவன் ஒரு சைக்கோ, அவனுக்கு என்ன வேணுமோ அது வேணும்னு நினைப்பான்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ பாட்டியை வந்து ரொம்ப தேங்க்ஸ், அட்லீஸ்ட் நீங்கள் இவ்வளோனா சொல்லியிருக்கீங்க, நான் இதை வச்சு என் பேத்தியை காப்பாற்றுறேன் டாக்டர்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து இங்கே அந்த லூஸு பொண்ணை வந்து காட்டுவாங்க இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலில். அப்போ இவன் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா ஹாஸ்பிட்டலில், அதை வந்து காட்டுறப்ப அந்த பொண்ணும் இங்கே பாரு ஓ நல்லா இருக்கு பொம்மைன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு ஆடிட்டே இருப்பாள். பாரும்மா அண்ணன் வந்து இந்த மாதிரி பாசமாக உனக்கு எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் நீயே தான் என்னை தப்பாக நினச்சிக்கிறேன், உன் பாசத்துக்காக நான் எவ்வளோ ஏங்குற தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு அந்த பொம்மையை திருப்பி பார்க்குறப்ப அந்த பொம்மை வந்து முன்னாடி நல்லா இருக்கும், பின்னாடி பிள்ளை எரிஞ்சு போயிருக்கும். அதை தூக்கி போட்டுருவா மாதிரி அவ சொல்லிட்டு டாக்டரை கூப்பிடுவா. அதுக்கப்புறமா டாக்டருங்க எல்லாரும் வந்து அந்த பொண்ணை அங்கேருந்து கூப்பிட்டுன்னு போயிடுறாங்க. அப்போ வந்து இவன் அந்த பொம்மையை பார்த்து ஏதோ ஒரு வீன்ற மாதிரி வச்சிருப்பான், மேபி வி ஃபார் விராஜோ என்னவோ அந்த மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஒரு செஸ் போர்டு ஆடிட்டு அப்படியே அந்த டாக்டர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறப்ப டாக்டர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அந்த வேலைக்கார பையன் யாரும் எடுப்பாங்க. அப்போ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் டாக்டர் இல்லைன்னா டாக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்கே பாட்டி மாதிரி யாருனா வந்தாங்களான்னு கேட்டால் ஆமாம், ஒரு 60-70 வயசில் ஒரு பாட்டி வந்தாங்க, அவங்க வந்து டாக்டர்கிட்ட பேசினிருந்தாங்கன்னு அவர் சொல்லுறப்போ ஓகே அப்போனா பாட்டி வந்து இந்த வேலை தான் பண்ணியிருக்கா, என் பாட்டி உனக்கு எவ்வளோ கொழுப்புன்ற மாதிரி இவன் நினச்சிட்ருப்பான். அதுக்கப்புறமா சரி இப்போ இதை பாட்டி டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அவர் கெஸ் பண்ணிட்டான். அதுக்கு சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவன் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்ருப்பான் போல். இந்த சைடில் பாட்டி வந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணினே இருக்கப்போ அந்த கால் வந்து பிஸின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அப்புறமா இவன் வந்து இங்கே பாருங்கள் மாமா, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு கெட் டுகெதர் இருக்குது, ஸோ அது வந்து ஒரு பார்ட்டி, ஸோ அதே பார்ட்டியில் வந்து சியாவுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன சொல்கிறீங்க சடனாக, ஏன்னா நாங்கள் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலைன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் டக்குன்னு போயிட்டு நீங்கள் ரெடியாகி என் மேனேஜர் கூட வந்துடுங்க, அப்படியே மேனேஜர்கிட்ட ஃபோன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா சரி மேனேஜரும் அந்த ஃபோனை வாங்கி பேசிகிட்டே இருக்கப்போ இங்கே பாரு நீ எதுவும் பேசாத, ஆனால் நீ ஃபோனை மட்டும் கீழே வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை உட்கார வச்சுருவாங்க. ஏன்னாக்கா ரெடி ஆகிட்டு கிளம்புவாங்க. அப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னா சரி அதுதான் இவனோட கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதே பார்த்து பாட்டி வந்து பார்த்தாக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாமே டோரில் லாக் பண்ணிவிட்டு யாருமே வீட்லேயே இல்லை. அப்போ இவங்க யோசிப்பாங்க வீட்டில் யாருமே இல்லையே, எங்கே போயிருக்காங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போதே பார்த்து பாட்டிக்கு ஒரு கால் வருது, நான் இந்த மாதிரி சஞ்சய் பேசுகிறேன், நான் வந்து ஜெயிலேருந்து வந்துட்டு அதுக்கு நான் ஜெயிலோட வாசலில் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க. வாங்க பாட்டி 2 பேரும் சேர்ந்து ஜான்வியை காப்பாற்றலான்னு. அப்போதே பார்த்தா இந்த ஃபோன் பண்ணியிருந்தோம் அந்த விராஜ் பையனாக தான் இருப்பாள். ஸோ சிம் கார்டு வந்து இந்த சஞ்சய் இது ஃபோன் இருக்கு இல்லையா, அவன் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கான், அந்த போலீஸுங்களை வச்சு இவன் எடுத்து இவன் ஃபோன் பண்ணியிருப்பான். சரின்னு சொல்லிவிட்டு அந்த சைடில் பாட்டி வந்து சரி இதெல்லாம் நம்பிட்டு அவன் வெளியே இருப்பான், அவன் கூட சேர்ந்து போய் ஜான்வியை காப்பாற்றலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போகிறப்ப அவன் வாசல்கிட்ட தானே நிற்கிறேன்னு சொன்னான், இல்லையன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாக்கா அந்த சஞ்சய் பையன் லாக்அப்பில் தான் இருக்கா. அதை பார்த்து பாட்டி ஒரே ஷாக், இவன் தானே ஃபோன் பண்ணி நம்மளை வர சொன்னால் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன உள்ளே உட்காந்துன்னு இருக்கான்ட்டு அப்போவே அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. அப்போதே பார்த்தா பாட்டி ஃபோட்டோ தான் வச்சு இந்த போலீஸ்காரனும் இந்த பாட்டி எங்கே இருந்தாலும் பிடிங்கன்னு சொல்லின்னு இருப்பாங்க. அப்போதே பார்த்தா அந்த அதான் இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்லுவார், இந்த பாட்டி இப்போ தான் வாசலில் இருந்தாங்க, நான் பார்த்தேன், நான் போய் கூப்பிட்டு வரேன்றப்போ பாட்டி அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த பாட்டி வந்திருக்காங்க ஆனால் எஸ்கேப் ஆகிட்டாங்க. விராஜ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி காப்பாற்றினாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரே டென்ஷன். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறது, வீட்லேயும் யாருமே இல்லை, எங்கே போயிருப்பாங்கன்ற அப்படி யோசிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த சைடில் பார்த்தா இந்த சைக்கோ வந்து இவ்வளோலாம் பண்ணிக்கின்னு பத்தாததுக்கு பொண்டாட்டிக்கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணின்னு இருப்பா. ஐ மீன் இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ பொண்டாட்டிக்கு வந்து நெக்லஸ் போட்டுட்டுன்னா அழகு பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்புறாங்க. ப்ளஸ் அந்த ஒரு எலி இருக்கு இல்லையா, அவங்க வீட்டில் டார்ச்சர் பண்ணிருந்துச்சு பொண்ணு பாட்டில், ஸோ அதை பிடிச்சி வச்சுட்டு
இந்த வேலைக்காரி பொம்பளை சொல்லுவாங்க, சரி இதை எங்கன்னா தூரமாக போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறப்ப அப்படியே ஜான்வி வந்து கால் தடுக்கி வெளியே கீழே விட போவா. அப்போ வந்துட்டு இந்த விராஜ் பிடிச்சிருவா. அப்புறம் ஜான்வி சொல்லுவாங்க, பாருங்கள் இது வந்து எனக்கு மனசே சரியில்லை, ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் காலெல்லாம் தடுக்கக்கூடாது, எதனா அபசகுணம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி புலம்பிகிட்ருப்பாள். அந்த டைமில் பார்த்துட்டு விராஜ் சொல்லுவாங்க, பாரும்மா நான் இருக்கப்போ உனக்கு எந்த ஆபத்தும் வராது, உனக்கு இல்லைன்னு சுற்றி இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவும் ஆகாது, நீ என் கூட வான்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிடுவாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ கன்வின்ஸ்ட் ஆயிடுவா, ஏதோ சொல்கிறானே புருஷன்காரன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போதே பார்த்து இருமான்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டு ஒரு ஃபோன் பண்ணுவான். ஃபோனில் அவள் பேசிகிட்டே இருக்குவான், விராஜ் யார்கிட்டையும் பேசின்னு இருப்பான். அந்த டைமில் பார்த்தா ஜான்வி கண்ணாடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவளை ரெடி பண்ணின்னு இருப்பாள். அப்போ வந்து விராஜ் கண்ணாடியை பிடிச்சிட்டு, இங்கே பாருமா இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற, அவனுக்கு இரிட்டேஷன் ஆகும். பட் ஸ்டில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அவன் பெருசாக காட்டிக்க மாட்டான். அப்போ ஜான்வி சொல்லுவாங்க, பாருங்கள் தப்பாக நினச்சிக்கலான்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்கல்ல கீதா, அவங்களனா நம்ம கூட கூப்பிட்டுன்னு போகலாமா, ஏன்னா அவங்களுக்கும் ஒண்டியாக வீட்டிலேருந்து போர் அடிக்கும் இல்லையா, பட் அது உங்கள் இஷ்டம் தான், அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்லைன்ற மாதிரி சொல்லுவாள். சரி பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வேறு இது வேறு கேட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு, சரி நீ இங்கே இரு, நான் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு கிளம்புருவாங்க அங்கேருந்து. இந்த சைடு நம்ம பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கப்போ ஒரு போலீஸ் ஜீப் க்ராஸ் பண்ணி போவோம். அதை பார்த்து பயந்துருவோம் பாட்டியை, ஐயோ வந்துட்டாங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி தான் வந்து நிற்பானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க ஏதோ ஒரு கல் மாதிரி எடுக்க வந்திருக்காங்க. அவங்க வண்டி ஏதோ ஓடல போல், அதை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் பாட்டிக்கு வந்து ஒரு கால் வருது, இங்கே பாருங்கள் நாங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஒரு பாயலுன்னு ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, அந்த பொண்ணு உங்ககிட்ட எதுவும் சொல்லணுமான்ற மாதிரி. அதுக்கு அப்படியா, சரி இதோ நான் இப்படியே வரேன்னு சொல்லிட்டு பாட்டி வேக வேகமாக கிளம்புவாங்க. பட் இந்த கால் பண்ணது அந்த விராஜோட ஆளுங்க தான், அந்த போலீஸ்காரங்க தான். ஸோ அப்போ பாட்டி வந்து யோசிச்சுட்டு நிற்குது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஃபோனே நான் கொடுக்கல, ஃபோன் நம்பரே கொடுக்கல, அப்புறம் எப்படி கால் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க. இன்னொன்று அந்த பொண்ணு வந்து ஒரு பைத்தியம், அதுக்கு எப்படி நான் வந்துட்டு போனதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுவும் வந்து அந்த விராஜோட பிளான் தான். ஸோ இந்த விராஜ் நீ வந்து ஒரு சைக்கோ நினச்சா நீ அதை விட ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்ப போல்.